ஹாய், லாஸ்ட்டு சாட்டர்டே நானும் என் ஹஸ்பண்டும் வெதர் நல்லா இருந்ததுனால ஹைக்கிங் மாதிரி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு மலுவான்ஷன் கண்ட்ரி பார்க் அப்படின்ற இடத்த பிக் பண்ணிவிட்டு நானும் என் ஹஸ்பண்டும் கிளம்பிட்டோம். இந்த இடத்துல வந்து பிக்னிக் ஸ்பாட் மாதிரி யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. ஃபுல்லாக அந்த சைட்லாம் வந்து மலையாக இருக்குது. போகிறாங்க வராங்க. கீழே அந்த பக்கம் வந்து தண்ணி போயிட்டுருக்கு. இந்த சைட் போக முடியல. நான் வேறு விதமாக காமிக்கிறேன். ஆக்சுவலி இதுதான் அந்த மேப்பு. இப்போ தான் என்ட்ரன்ஸ்க்கே வந்திருக்கோம். ஹிஸ்ட்ரி அந்த ரிவர் எல்லாமே சொல்லியிருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ட்ரையல் அந்த கைட் மேப் மாதிரி. இதான் போய் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஓகே, பார்த்தீங்கன்னா தெரியும் போகிற வழியெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஃபால்ஸோட அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா மீன்லாம் கூட பிடிச்சிட்ருக்காங்க. வழி ஃபுல்லாக இந்த இடம் தண்ணியாக இருக்குது. அங்கே ஃபுல்லாக இதே மாதிரி தான் டென்ட் போட்டு சும்மா ஒரு பிக்னிக் மாதிரி என்ஜாய் பண்ணுறாங்க. சைனீஸ் பீப்புளெலாம் பக்கா பிக்னிக் செட்டப்போட வந்திருந்தாங்க. பின்னாடி பார்த்தீங்கன்னா தெரியும். செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் உள்ளே விடுறாங்க. லைட்டர்லாம் இருந்தாலுமே அலோவ் பண்ணவே இல்லை. வாங்கி வச்சுட்டு தான் அனுப்புகிறாங்க. அதை தவிர மீதி ஃபோன்லாம் அலோடு, ஸ்நாக்ஸ் எல்லாமே எடுத்துகிட்டு வரலாம். ஆனால் ரிட்டன் அந்த கார்பேஜ்லாம் வந்து இங்கே டஸ்ட்பின் இருக்கும், போட்டு போயிடணும். அப்படி இல்லைன்னா நம்மளே எடுத்துகிட்டு வந்துடணும். அப்படியே வாக் பண்ணிகிட்டே போயிட்டுருக்கும்போது ஃபஸ்ட் அருவியை பார்த்தோம். தெரியுதான்னு தெரியல, குட்டியாக இருக்குது பாருங்கள். வாட்டரு லெஃப்ட் சைடில் இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா அதே மாதிரி இருக்க ஒரு குட்டி ஃபால்ஸு. மீதி எல்லாம் மேலே தான் இருக்கும். போய் பார்க்கலாம். இங்கே ஒரு வாட்டர் ஃபால்ஸ் வெயில் அந்த அளவுக்கு இருக்காதுன்னு நினச்சி தான் நாங்கள் வந்திருந்தோம். பட் எக்ஸ்பெக்ட் பண்ணதை விட கொஞ்சம் ஹியூமிடிட்டி அதிகமாகவே இருந்தது. சைனீஸில் அனௌன்ஸுமே வந்து பண்ணிகிட்டு இருந்தாங்க, கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருங்க, வாட்டர் ஃபால்ஸ் கிட்டலாம் போகாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு. அங்கேருந்து அப்படியே வாக் பண்ணிட்டு போயிட்டு இருக்கும்போது ஒரு சின்ன பிரிட்ஜு மாதிரி இருந்தது. அங்கே வந்து சின்ன சின்ன ஃபிஷ் எல்லாம் இருந்தது. அதெல்லாம் வந்து போர்டு வச்சுருந்தாங்க, இங்கே என்ன ஸ்பீஷியஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அங்கேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக நடந்து போனால் இன்னும் ஒரு பிரிட்ஜ் இருந்தது. அங்கே கீழேயும் வந்து பார்த்திங்கன்னா மீன்லாம் வந்து நீந்திட்டு இருந்தது. அதெல்லாம் எல்லோரும் குழந்தைங்கள்லாம் வேடிக்கை பார்த்துட்டு இருந்தாங்க. ஸ்னேக்ஸ் அண்ட் பீஸ் எல்லாமே வந்து இருக்கா. சைடிங் போர்ட் போட்டிருக்காங்க. ஸ்னேக்ஸ் அண்ட் பீஸ் எல்லாமே இங்கே இருக்குது. ஸோ கேர்ஃபுல்லாக தான் வரணும். வீட்டு ஆல்ரெடி எனக்கு ஒரு கொசு கடிச்ச மாதிரி இருக்குது. எனக்கு தெரியுதான்னு தெரியல. ஆனால் வாட்டர் ஃபால்ஸ் வந்து ஆக்சுவலாக இங்கே ஒன்று இருக்குது பாருங்கள், சின்னதாக இருக்குது. அங்கே வந்து அப்படியே இங்கே வந்து பார்த்து ரொம்ப அழகாக இருக்குது. அங்கே இருக்கிறத பார்த்துட்டு அப்படியே ஸ்டெப்ஸ் ஏறி மேலே வந்தோம். இன்னொன்று இருந்தது. மேலே வந்திருக்கோம். வாட்டர் ஃபால்ஸ் வந்து சூப்பராக இருக்குது. ஃபுல்லாக வந்து மலை தான். பார்த்திங்கனாலே உங்களுக்கு தெரியும், ஸ்டெப்ஸ் தான் இருக்குது. ரெஸ்டிங் ஏரியா வந்து அந்த அளவுக்கு இல்லை இந்த இடத்துல. நான் குளிக்க ஃபஸ்ட்டில் அலோவ் பண்ணியிருந்தாங்க. சேஃப்டி பர்பஸ்க்காக போட்டுட்டாங்க. இப்போ வந்து ஜஸ்ட் நம்ம பார்க்க மட்டும் தான் முடியும். அங்கேருந்து வருது. வியூ காட்டுற பாருங்க, உண்மையாக ரொம்ப சூப்பராக இருக்குது. நல்லா இதெல்லாம் ரொம்ப ஸ்ட்ராங்காகவே வச்சுருக்காங்க. ஸ்டெப்ஸில் இருந்து எல்லாமே. இங்கே கிட்டத்தட்ட ஒரு 8 வாட்டர் ஃபால்ஸ் வந்து இருக்க சொல்லியிருந்தாங்க. மேலே போக போக அதோட ஃபோர்ஸ் வந்து அதிகமாக இருந்தது. வந்துட்டு இருக்கும்போது இன்னொரு ஸ்பீசிஸ் ஒன்று பார்த்தோம். அதோட போர்டு வெளியே வச்சுருந்தாங்க. ஃபர்ஸ்ட் பார்த்தப்ப அதை நான் வந்து ஸ்பைடர்னு நினச்சிட்டேன். அதுக்கப்புறம் தான் பார்த்தேன் அது வந்து ஒரு ஜஸ்ட் ஃப்ளார் தான். அதை எல்லாருமே வந்து ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு இருந்தாங்க. மேலே போக போக இது இன்னொரு அருவி. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா டேஞ்சர் ஜோன். 10 மீட்டர்ஸ்க்கு மேலே ரூட்க்கு மேலே இருக்கிறதுனால இங்கே ஸ்விம் பண்ணாலும் பண்ணாமல் தான் இந்த ஃபென்ஸ்லாம் போட்டு வச்சுருக்காங்க. இது தவிர ரூட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், இன்னும் அந்த பக்கம் மேலே போகுது. நம்ம போகலாம்.
ரொம்ப மேலே வந்துட்டோம். ஒரு ஸ்டேஜில் ரொம்ப எக்ஸாஸ்ட் ஆயிடுச்சு. சரி கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு போகலான்னு சொல்லிட்டு இந்த இடத்துல கொஞ்சம் ரெஸ்டிங் ஏரியா இருந்தது. கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு ஸ்நாக்ஸ் வாட்டர்லாம் இன்டேக் பண்ணிவிட்டு மறுபடியும் வந்து வாக் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டோம். இதுக்கு மேலேயும் இன்னும் ஒரு 2 வாட்டர் ஃபால்ஸ் இருக்குது. அது வந்து பார்த்திங்கன்னா ஆப்போசிட் எண்டோட வந்து கனெக்ட் ஆகுது. ஸோ இப்போ இருக்கிற இடம் மட்டும் நம்ம பார்த்துட்டு நம்ம ரிட்டர்ன் ஆகிடலாம். ஏன்னா எனக்கு கேப் புக் பண்ணால் எனக்கு டிஸ்டன்ஸ் ரொம்ப அதிகம் காமிக்கும். ஸோ அதனால் இதோட ரிட்டர்ன் ஆகிடலான்னு பிளான் பண்ணிவிட்டு போயிட்டு இருந்தோம். அங்கே ஒருத்தர் வந்து ஃபென்ஸ் தாண்டியும் போயிட்டு உட்காந்து ஸ்நாக்ஸ்லாம் வந்து சாப்பிட்டுட்டு இருந்தார். இது டேஞ்சர். ஏன்னா லாஸ்ட் டைம் வந்து ஃப்ளட் வந்ததுனால இந்த டைம் வந்து ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் வந்து வச்சுருக்காங்க. அதை தாண்டியும் இந்த மாதிரி பண்ணுறது வந்து ரொம்ப பேட். நீங்கள் யாரும் பண்ணாதீங்க. இங்கே மோஸ்ட் ஆஃப் த குழந்தைங்களும் சரி பெரியவங்களும் சரி எல்லாருமே வந்து இந்த மாதிரி ஹைக்கிங் வந்து ப்ரிஃபர் பண்ணுவாங்க. அதுக்கு ஃபுல் கெட்டப்போட வருவாங்க. எனக்கு கீழே வந்ததுக்கப்புறம் தான் அப்பாடான்னு இருந்தது. அதை அப்படியே பார்த்துட்டு தென் பட்டர்ஃப்ளைஸ்லாம் இருந்தது. கொஞ்சம் ஃபோட்டோஸ் வீடியோஸ்லாம் எடுத்துகிட்டு காரில் வந்து புக் பண்ணி ஏறிட்டோம். ஏறி அங்கே உடனே எங்களுக்கு டிராஃபிக் ஆகிடுச்சு. கிளியர் ஆனதுக்கப்புறம் ஸ்ட்ரைட்டாக வந்து வீட்டுக்கு போயிட்டோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.